சரத்குமார் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்த்த பணியில் ராதிகா சரத்குமார் விருதுநகரில் நேரடியாக களமிறங்குகிறார். வட சென்னையை பொறுத்தமட்டில் பால் கனகராஜுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. வழக்கறிஞர் பிரிவு தலைவராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். முக்கியமான பாஜகவின் வழக்குகளை கையாளக்கூடிய நபர். அண்மையில் கூட வழக்கறிஞர் பிரிவு மாநாடு என்பது அந்த வட சென்னை உட்பட்ட பகுதியில் தான் நேரடியாக நடத்தப்பட்டது. அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பெரும்பாலான பட்டியல்கள் முழுமையாக வெளியிட்டிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் ஜி.கே. வாசன் 2 தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்தார். தூத்துக்குடிக்கு மட்டும் அவர் வேட்பாளரை அறிவிக்காமல் இருக்கிறார். புதுச்சேரியில் நமச்சிவாயம் நேரடியாக இந்த முறை பாஜகவில் இருந்து நேரடியாக களம் காண்கிறார். காங்கிரஸ் கட்சி சார்பில் அங்கு வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். அவருக்கு கடுமையான சவால் அளிக்கும் வகையில் தான் நமச்சிவாயத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரிலும் நேரடியாக போட்டி சவாலாக இருக்கும். தென்காசி தொகுதியிலும் ஜான் பாண்டியன் மற்ற கட்சிகளுக்கு சவாலாக விளங்குவார் என பாஜக தரப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல் மூலம் தெரிய வருகிறது. ராதா.